பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க தொடர்ந்து அப்படின்னா, பொன்னாங்கண்ணி கீரையோட இந்த இலையோட பச்சரிசியும் சேர்த்து கஞ்சி மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா கண் பார்வை நல்லா அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதே நீரிழிவு நோயாளிகள் வந்து ஒரு அவங்களுக்கு நிறையா சுகர் லோ ஆயிடுச்சு, அவங்கள ட்ரிப்ஸ் போட்டு வந்தாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து உடம்பு ரொம்ப டயர்ட்னஸாக இருக்கும். அவங்க வந்து முருங்கை இலை இல்லைன்னா முள்ளுக்கீரை இல்லைன்னா அரைக்கீரை இந்த ஏதாவது ஒரு கீரையை வந்து இந்த பச்சரிசி கஞ்சியில் வந்து நல்லா வேக வச்சு பச்சரிசியோட நல்லா உப்புமா ரவையோட நல்லா வேக வச்சுட்டு காலையில் கஞ்சி குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க உடல் வந்து நல்லா தேரும். இதே யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது, அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது, முக்கியமாக லேடிஸ்க்கு வந்து அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். அவங்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா தேங்காய் பூ கீரை கஞ்சி சாப்பிட்லாம், இல்லைனா நன்னாரி இலையை வந்து கஞ்சி செய்து சாப்பிட்லாம், இல்லைனா நீர்முள்ளி கீரையை வந்து கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த 3 கீரையுமே நல்ல யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு தொடர்ந்து சாப்பிட்டே வந்தாங்க அப்படின்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிற யூரினரி இன்ஃபெக்ஷனும் நல்லாயிருக்கும், நீர் நல்லா பிரியும், திரும்ப